அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ராம் ராம் உனக்கு ஒன்னும் ஆகாது ராம், ஒன்னும் ஆகாது, பயப்படாத ராம், நான் இருக்கேன், இரு, உடனே நான் வாரேன். சேஷா வேற வண்டி எடுத்துட்டு போயிட்டா, ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடலாம், வேற வழி இல்ல. அங்க ஒரு ஆட்டோ. அண்ணா 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 நில்லுங்க, இதோ வரேனா. ஏய் சிவானி, சிவானி எங்க போற இவ்வளவு வேகமா? ஆட்டோல சிவானி அழுகுறியா? எதுக்கு அழுதுகிட்டே இவ்வளவு வேகமா ஆட்டோல? சிவானி, சிவானி. ஓ, ஆட்டோ கிளம்பிருச்சு. எங்க போறா? அதுவும் அழுதுகிட்டேவும். இல்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நம்ம பைக் அங்க இருக்கு. டக்குன்னு ஆட்டோவை ஃபாலோ பண்ணுவோம். என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ராம் நல்லா தானே என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த, திடீர்னு உனக்கு இப்படி ஆக்சிடென்ட்னா? ராம் என்னாலயா? என்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருந்தனால தான் கார் வந்ததை கவனிக்கலையா? சொல்லு ராம், நான் தான் காரணமா? ராம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போன் எடுத்து பேசினவங்க வேற கொஞ்சம் சீரியஸ் தான் சொன்னாங்க. ராம் ராம் உனக்கு ஒன்னும் ஆகாது ராம், நான் ஒன்னும் ஆக விட மாட்டேன். இதோ இப்ப வந்துருவேன் ராம், இப்ப வந்துருவேன். என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? பாவம், ஹாஸ்பிட்டல்ல யாரும் முடியாம இருக்காங்க போல. மா அழாதமா, இதோ பக்கத்துலதான், இப்போ போயிடலாம். இங்க பாரு. வந்துட்டேன், பக்கத்துல வந்துட்டேன் ராம். கவனிக்க கூட இல்ல. ஐயோ பாவம், யாருக்கு எப்படி முடியலையோ. சரி வேகமா போவோம். மடி மீது நீர்ந்தால் சொர்க்கங்கள் உண்மை என்று ஆகும். நொடி நேரம் பிரிந்தாலும் காலங்களும் நின்று போகாதோ. ஒரு மாற்று இரு தேகம் வாழ்வது நாமன்றி சிவானி, வேறாய். சிவானி அலறியா? என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? இது ஹாஸ்பிட்டல் வழியில. ஹாஸ்பிட்டலுக்கு என்னாச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போறா? சிவானி உனக்கு என்ன ப்ராப்ளம்? சரி ஓகே, தனியா வேற போறா. போய் என்ன ஏதுன்னு பார்த்து நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணலாம். சிவானி இதோ வாரேன். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? சூப்பர் வினோ, நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் சார். என்ன வினோ சொல்ற? ஆமா சார், இங்க இருக்க மாத்திரம் ஒரு நாள் ஃபுல்லா பரபரப்பா போய்கிட்டு இருக்கோம். இங்க ஊருக்கு போனதுல இருந்து ரொம்ப ஸ்லோ சார், பொழுதே போக மாட்டேங்குது. வினோ, அப்பனா நான் உன்னோட டைம் பாஸா? ஐயோ சார், அப்படி எல்லாம் சொல்லல. ஓகே 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 வினோ, சொன்னாலும் தப்பில்ல. ஐயோ சார். வினோ, சொல்லுங்க சார். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சார், வாசம் செய்பவள் பத்தியா? வினோ. சார், என்ன சார், தகவல் ஏதாவது கிடைச்சதா? இல்ல வினோ, அடுத்த லெட்டர் தான் கிடைச்சது. என்ன சார் சொல்றீங்க, லெட்டரா? ஆமா வினோ. சார், உங்க வீட்டுக்கு வந்ததா? ஆமா வினோ. சார், அப்பனா அந்த பொண்ணு உங்களை டீப்பா வாட்ச் பண்றாங்க. என்ன பிரோஜனம் வினோ? என்ன சார், என்னாச்சு? வினோ, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? இங்க வீட்டுல பொண்ணு பாத்துட்டாங்க. சார், என்ன சொல்றீங்க, உடனேவா? இல்ல வினோ, ஒரு 2 மாசத்துக்கு முன்னே அப்பா கேட்டாங்க. 2-3 மாசத்துல அடுத்து உனக்கு பொண்ணு பார்க்க, கல்யாணம் முடிக்க அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோண்டா. உன் மனசுல ஏதாவது பொண்ணு இருக்கா, இல்ல ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா? ஏதா இருந்தாலும் சொல்லு, அப்பா போய் பேசுறதா இருந்தாலும் பேசுறேன். இல்ல அப்பா அம்மா பாக்குற பொண்ணே ஓகேவா? இத்தனையும் கேட்டாங்கடா. ஓகே சார். அப்பதான் என் மனசுல யாருமே இல்லையே. உங்க இஷ்டம், அம்மா இஷ்டம் பான்னு சொல்லிட்டேன். ஐயோ சார். ஆமா வினோ, அத நம்பி இப்ப பொண்ணு பார்த்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியல வினோ. திரு சார், நீங்க சொல்ல வேண்டியதானே இந்த பொண்ணை பத்தி? எப்படி வினோ, என்ன சொல்ற? பேர் கூட தெரியாது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன டீடைல் தெரிஞ்சா கூட இந்த மாதிரி பிடிச்சிருக்கப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். ஒண்ணுமே தெரியாம வீட்டுல இத போய் நான் பேசினேன்னா என்ன முட்டாள்னு சொல்லுவாங்க. ஆமா சார், கண்டிப்பா. வினோ. உண்மைதான் சார். இப்போ புரியுதுல? புரியுது சார். சரி, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? அந்த பொண்ணு காலேஜ்ல போய் திரும்ப விசாரிக்கவா? வேண்டாம் வினோ. எப்படியும் அந்த காலேஜோட கான்டாக்ட் அப்பா கிட்ட போயிருச்சு. திரும்ப நம்ம கேட்டோம்னா காலேஜ்ல இருந்து அப்பாவுக்கு கால் போயிடுச்சுன்னா அப்புறம் அப்பா என்ன எதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வேண்டாம் வினோ, அதுவும் நம்ம பேர் மெயினா வரும். ஆமா சார், நம்ம யாரும் டீட்டெயிலா சொல்லியே விசாரிச்சோம். ஆமாண்டா, அதனால அது வேண்டாம். பிறகு என்ன சார் பண்ண?
வினோ, ஊட்டில உள்ள பிசினஸ் ஃபுல்லா நீ தானே பாக்குற. ம் ஆமா சார். ஏதாவது ஒரு பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை இல்ல ஏதாவது ஒண்ணு நீயா உருவாக்க. சார் என்ன சார் சொல்றீங்க? ஐயோ வினோ, பிரச்சனையை உருவாக்குனா உன்ன பிரச்சனை பண்ண சொல்லல. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, உடனே இங்க யாராவது வரணும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேனா இங்க அப்பாட்ட கேட்டு ஊட்டிக்கு வர்றது என் பொறுப்பு. ஓ அப்படியா? ஆமா வினோ, நீ தான் ஏதாவது பண்ணு. வினோ ப்ளீஸ், ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள நான் எப்படியாவது ஊட்டிக்கு வரணும். ஏன்னா இங்க பொண்ணு பார்த்து எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. இன்னும் என்ன கூட்டிட்டு போய் பொண்ணை காமிச்சாங்கன்னா அவ்வளவுதான், அப்படியே பொண்ணுக்கு பூ கூட வச்சுட்டு வந்துருவாங்க. வினோ அவ்வளவுதான், தடுக்கவே முடியாது. கல்யாண தேதி நிச்சய தேதி எல்லாம் முடிவாயிடும். சார் உங்க நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஆமா வினோ, இந்த பொண்ணு வேற இந்த அளவுக்கு லெட்டர் எழுதுறாங்களா? விடணும்னு மனசு கேட்கல வினோ. ஏன்னா என்ன நம்பிக்கிட்டு இருப்பாங்களோன்னு தோணுது. நான் எப்பயாவது வந்து அவங்கள கூட்டிட்டு போயிட மாட்டேனான்னு நினைப்பு இருக்குமோன்னு தோணுது. ஏன் சார் நீங்க இந்த அளவுக்கு நினைக்கிறீங்க? அந்த பொண்ணு ஏதாவது விளையாட்டா இல்ல உங்களை சீண்டி பார்க்கலான்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ணா? வினோ சாரி சார், உங்களை குழப்பருக்காக சொல்லல. நம்ம ஒரே பக்கமா யோசிக்கிறதுக்கு எல்லா பக்கமும் யோசிக்கலாமே, அதான் சொன்னேன். ஏன்னா அந்த பொண்ணுக்காக அப்பா அம்மா பாக்குற பொண்ணையே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதான். வினோ நீ சொல்றது கரெக்ட் தான். நான் அந்த பொண்ணோட எழுத்துல உயிர் இருக்கு வினோ. ஒவ்வொரு வார்த்தையிலயும் உயிர் இருக்கு. அது எனக்கு புரியுது வினோ. சரி சார், மனசுல நம்பிக்கைன்னு வந்துருச்சுன்னா அப்புறம் அதை போட்டு குழப்ப கூடாது. சார் நீங்க ஊட்டிக்கு வரணும் அவ்வளவுதானே? ஆமா வினோ. வினோ ஆனா அப்பாட்ட என் பேர் மட்டும் அடிப்படக்கூடாது. ஓகே சார், வீட்டுக்கு நல்ல பிள்ளையா இருந்துட்டீங்க. இனி கடைசி வரைக்கும் இதே மாதிரி நல்ல பிள்ளையாவே இருப்பீங்க. நான் பாத்துக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் வினோ. வினோ அப்புறம் ஒரு வாரம் 10 நாள்ல ஏற்பாடு பண்ணிடு. அதுக்கும் மேல டைம் போச்சு. அப்புறம் நீ ஊட்டில இருந்து என் கல்யாணத்துக்கு வர வேண்டியிருக்கும். சரிங்க சார், ரொம்ப லேட் பண்ண மாட்டேன். இப்ப நீங்க டீலிங் முடிச்சீங்கல்ல ஆர்ஆர் கம்பெனி? ஆமா வினோ. அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க தானே சைன் பண்ணிருக்கீங்க. அத வச்சு அவங்க உங்களை கூப்பிடுறாங்க, இல்ல உங்க சைன் ஏதாவது தேவைப்படுதுன்னு நான் அந்த மாதிரி மூவ் பண்றேன் சார். அப்பதான் நீங்களே ஊட்டிக்கு வர முடியும். இல்லாட்டி உங்களுக்கு பதிலா வேற யாரும் வந்துட்டா சிரமம். ஐயோ வினோ, நல்ல காரியம் பண்ண. யோசித்து செய்டா, என் வாழ்க்கடா. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே வினோ. அப்புறம் சார் சொல்லு வினோ. உங்க கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுன்னா என்ன ஊருக்கு கூப்பிடுவீங்கல்ல? ஏன் சார், வாசம் செய்பவள் அவங்களோட. கண்டிப்பா வினோ. அந்த மாதிரி மட்டும் அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சு அவங்களோட எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுனா வினோ, மாப்பிளத்தோடனா நீ தான் என் பக்கத்துல இருப்ப. எஸ் சார். ஓகே சார், இந்த வார்த்தையை கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இதுக்காகவே தீயா வேலை பாக்குறேன் சார். சரி வினோ. ஓகே சார், நான் கண்டிப்பா ஒரு வாரத்துக்குள்ள அப்பா கால் பண்ணிடுறேன். ஓகே வினோ, உன் காலுக்காக வெயிட்டிங். ஓகே சார், கண்டிப்பா. சரி வினோ, வச்சிட்டுமா? வினோ கிட்ட பேசியாச்சு. கண்டிப்பா ஒரு வாரம் 10 நாள்ல ஊட்டிக்கு நம்மள கூப்பிட்டுருவான். உன்னை பாக்குறதுக்காக வாரேன். உன்னோட பேர் கூட தெரியாம என்ன இவ்வளவு தூரம் அலைய விட்டுட்டேல. இரு இதுக்கெல்லாம் சேர்த்து உன்னை கண்டுபிடிச்சு என்னோட மொத்த காதலையும் உன்கிட்ட கொடுப்பேன். ஓய், உன்னை தேடி வந்ததும் எனக்கு ஓகே சொல்வேல? சொல்லுவ, எனக்கு தெரியும். என்னை விட நீ என்ன ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு. சீக்கிரம் உன்னை தேடி வாரேமா. இந்த உலகத்துல நீ எங்க இருந்தாலும் சரி, உன்னை தேடி வருவேன். வாரேன். உலகின் விளிம்பில் நீ இருந்தாலும் அங்கும் வருவேன் அறிவாயா. உயிரை திருகி கையில் தந்தால் ஊக்கி என்று சொல்வாயா. ஆமாம் என்று சொல்லிவிட்டால் ஆண்டுகள் 100 உயிர் தரிப்பேன். இல்லை என்று சொல்.
சரியா போச்சு. ஹாஸ்பிடல் வந்தானே இவ்ளோ அவசரப்படுத்துனா டாக்டருக்கே பிபி ஏறிடும். இவங்களெல்லாம் வெளியே நிக்க வச்சுட்டு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். சரி ஓகே போகட்டும், கொஞ்ச நேரத்துல போய் வெளியே அனுப்பி விடுவோம். ராம் 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 எங்க இருக்க? ராம் இங்க தான் இருக்கியா? ராம் நான் உன்னை பார்க்கணும். ராம் ஹலோ ஹலோ சார், பதட்டப்படாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஐயோ சார், ஐசியூ நானும் பயப்படாதீங்க சார். கரெக்ட் டைத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியாச்சு. ஐயோ சார், பதட்டப்படாம நீங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பி வாங்க. ஓகே ஓகே சார், நான் கூடவே இருக்கேன், வாங்க வாங்க. ஓகே ஓகே சார். ஆக்சிடென்ட் ஆனவரோட வீட்டுக்கு தகவல் கொடுத்தாச்சு. அவங்க வந்ததும் கிளம்பி போக வேண்டியதான். ஆமா, என்னோட போன் என்னாச்சு? நல்லவேளை பாக்கெட்ல இந்த பையன் போன் வச்சிருந்தனால அவங்க வீட்டுக்கு எப்படியோ கால் பண்ணிட்டோம். ஆமா, நம்ம போன் வண்டியிலேயே வச்சுட்டு வந்தோம். ஐயோ, சிவானி கிட்ட பேசிட்டு இருந்தோமே. அவ வேற என்னமோ ஏதோ நினைச்சிட்டு இருப்பா. சரி ஓகே, இந்த பையனோட வீட்டாளர்கள் வர வரைக்கும் இந்த பையன் போன்ல இருந்து சிவானிக்கு கால் பண்ணி ஆபீஸ்க்கு வர லேட் ஆகும், அப்புறம் இங்க என்ன நடந்ததோ அதை சொல்லிடலாம். ராம் ராம் எங்க இருக்க? ராமா? சிவானி? ராம் ராம் நான் உன்னை பார்க்கணும். ராம் எங்க இருக்க? என்னாச்சு இவளுக்கு? இங்க வந்து எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா? அதுவும் ராம் ராம்னு சொல்லி அழுகுறா. ஐயோ, எனக்கு தான் ஏதாவது ஆயிடுச்சா? நல்லா தானே இருக்கேன்னா. எமர்ஜென்சி வார்டு கிட்ட இவ கூப்பிட்டு கேட்டலாம். சிவானி, ஏ சிவானி. ராம் ஓய் சிவானி, ராம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ராம் ராம் இங்க இருக்கியா? என்னமாச்சு? ஏன் அழுகுற? ராம் ராம் ஏய் ஏய், மெதுவா சிவானி, மெதுவா வா. ஏய், என்ன இவ்வளவு ஸ்பீடு? ஏய் ஏய் சிவானி, ஏய் ராம் ஏய் 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 சிவானி. டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ராம் ராம் உனக்கு ஒண்ணு இல்லையே? இவ்வளவு நேரம் ஒண்ணு இல்லம்மா, நல்லா தான் இருந்தேன். இனிமேல் தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும். ஹே ராம் என்னம்மா, என்னாச்சு? ராம் ராம் உனக்கு ஒண்ணு இல்லையே? ஏமா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும்னு ஒரு முடிவோட வந்திருக்கியோ? ராம் சரி, அப்படியே கொஞ்சம் எழுந்துக்கிறியா? ராம் எழுந்துருமா, முடியல. சிரிப்பு வேற. எழுந்துருமா. சரி ராம். ஏமா, ஏன் இந்த கொலவெறி? சீ போ ராம். சீ போவா? ஏய் ஏய் சிவானி. ராம் நான் எவ்வளவு பயந்து போய் வந்தேன் தெரியுமா? ரொம்ப பயந்துட்டேன் ராம். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வருது. ஏமா, என்னாச்சு? ராம் ராம் உனக்கு கால் பண்ண மாத்திரம் என்னாச்சு? சிவானி ராம பாக்குறதுக்காகவா இவ்வளவு வேகமா வந்தா? அதுவும் அழுதுகிட்டேவும். ராம் சொல்லு ராம் உனக்கு என்னாச்சு? ஏய், நீ பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்மா. ராம் அதை கேட்டுதான் நான் வந்தேன். ஆனா உனக்கு ஒண்ணு இல்லையே? எனக்கு? ஆமா, உனக்கு எப்படி தெரியும் ஆக்சிடென்ட்னு? நான் உனக்கு திரும்ப கால் பண்ணேன். அப்ப யாரோ எடுத்து பேசுனாங்க. ஓரமா நின்னுகிட்டு இருந்த பையன் மேல கார் மோதிடுச்சு. சீரியஸ் அப்படி இப்படின்னு. ஏ லூசு, அது எனக்கு இல்ல. எனக்கு அடுத்து கொஞ்சம் பக்கத்துல ஒரு பையன் நின்னுட்டு இருந்தான், அவனுக்கு. ஓ, இதுதான் ப்ராப்ளமா? சரிதான், ராம்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சு அழுதுகிட்டே இவ்வளவு வேகமா வந்திருக்கா. நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். சரி ஓகே, ரெண்டு பேரும் பேசுறாங்க, பேசட்டும். நாம அப்புறம் வந்து பாத்துக்கலாம். ஏய், இவங்களா? இவங்க இவங்க எங்க இங்க? ஐயே, வீட்டுக்குள்ள எத்தனை ரவுண்ட் அடிச்சாலும் சரி நேரம் போக மாட்டேங்குதே. ஒரு வாரம் வீட்டுல இருந்து வேற சொல்லிட்டாங்க. இனி என்ன பாடுபட போறேனோ? 2 நாள் முழுசா ஆகல. இந்த கடிகாரம் ஓடுதா இல்ல ஒரே இடத்துல நிக்கிதான்னு தெரியல. புரியுது, ஒரே இடத்துலதான் நிக்குது, டைம் ஓடுதான் பாருடான்னு சொல்றீங்க. எதுவுமே ஓட மாட்டேங்குதுங்க. ஆளுக்கு ஒரு வேலை பாக்குறாங்க, இல்ல ரவுண்ட் அடிக்க போயிடுறாங்க. ஆனா நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னா நீ மட்டும் ஏன்டா போற, உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. இவளை போய் கூப்பிட்டா காட்டு எருமை வீட்டு எருமைன்னு எல்லா எருமையும் சொல்றா. நீங்களே சொல்லுங்க, எருமை மாதிரியா இருக்கேன்? சரி சரி, உண்மையா ஏதாவது மனசுல பட்டாலும் சொல்லிடாதீங்க. அவ திட்டுறதே போதுங்க. சரி ஓகே, காலையில நான் கோவிலுக்கு போறேன், பட்டு சேலை கட்டியிருக்கேன், நீ வேஷ்டி கட்டிக்கோ. கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுனா. நம்பி போய் கோவிலுக்கு கூப்பிட்டா போடா எருமைன்னு சொல்லிட்டா.
கோவிலுக்கு போயிருந்தாலும் நேரம் போகும். சரி ஓகே, இனி புலம்புறதுனால ஒண்ணே இல்ல. நமக்கு இப்ப டைம் போகணும்னா என்ன பண்ணணும்? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? நீங்க சொல்றது புரியுது. என் பொண்டாட்டி அதான் சுபா கிட்ட போய் மல்லு கட்டணும். வெயிட் போய் சண்டை போடலாம். சக்தி, அத்தை, என்னத்த நெஞ்சு வலியெல்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் சூப்பரா இருக்கு சக்தி. அப்பப்ப அழகா வந்துட்டு போகும். அப்பப்போ அழகா வந்துட்டு போகுமா அத்தை? சரி, அதை விடு கழுதைய. அத பத்தி இப்ப எதுக்கு பேசுற? சக்தி, சொல்லுங்க அத்தை. சுபாவுக்கும் உனக்கும் டக்குன்னு கல்யாணம் முடிஞ்சிருச்சுடா. அதான் ஊருக்கே தெரியுமே. அது இல்லடா, அவ கொஞ்சம் வெடுக்குன்னு கோபப்படுவா. ஆனா ரொம்ப நல்ல பொண்ணுடா. நம்பிட்டேன் அத்தை. டேய் சொல்லுங்க, நான் அவளை இன்னைக்கு தானே புதுசா பாக்குறேன். சக்தி, ஐயோ அத்தை, சின்ன பிள்ளையில ஒரு சாக்லேட் கேட்டா கூட கையில 4-5 வச்சிருந்தாலும் வாய்க்குள்ள மொத்தமா போட்டுக்குவா. அப்படிப்பட்ட நல்ல பொண்ணு சுபா. டேய் அது சின்ன குழந்தைல எல்லாருமே அப்படித்தான் பண்ணுவாங்க. ஆமா. சக்தி, ஐயோ அத்தை, இப்ப என்ன பண்ணணும் நானு? சுபா எவ்வளவு கோபப்பட்டாலும் பொறுத்துட்டு போனோம். அவ சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்லணும். அவ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும். எங்க போகணும்னு சொன்னாலும் கூட்டிட்டு போனோம். இந்த மாதிரி அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும். கரெக்டா? கரெக்டா? இப்பதான்டா சக்தி புருஷ லட்சணமா நடந்துக்கற. ஐயோ, என் அண்ணன் மாமேனா சும்மாவா? என் அண்ணன் பார்த்து வளர்த்த பிள்ளைகள அழிவு கொழுந்துங்க. சரி, சுபா அந்த ஹால்ல தான் உட்கார்ந்திருக்கா. போய் என்னன்னு பேசு. இதோ அதுக்கு தான் அத்தை போறேன். போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன். சரியா? சரி, போ பேசு. நான் சுபா கிட்ட பேச போறதுக்கு அத்தை இதுக்கு வெக்கப்பட்டுட்டு போறாங்க. ஐய, நானே சண்டை போட போறேன். சரியா போச்சு. மல்லிகா, அவ்வளவுதானா? வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சிருச்சு சுபா. அதான் உன் அக்கா மாதிரி எல்லா வேலையும் கூட மாட பாக்குறாளே. சூப்பர் மல்லிகா. சுபா. அம்மாடி சுபா, உன் புருஷன் கூப்பிடுறான், என்னன்னு கேளு. மல்லிகா, என்ன? அது என்ன புருஷன்? சும்மா சக்தின்னு சொல்லுங்க. ஏன் தாலி கட்டின புருஷன் தானே? ஐயோ மல்லிகா, சும்மாவே கடுப்புல இருக்கேன். இதுல நீங்க வேற. அட போடி, இப்ப இப்படித்தான் பேசிக்குவ கொஞ்ச நாள்ல. கொஞ்ச நாள்ல என்ன மல்லிகா? பாக்குறேன், நானும் பாக்குறேன். மல்லிகா, என்னன்னு சொல்லிட்டு போங்க. போடி, உன் புருஷன் வரான்ல, அவன்கிட்ட கேளு. அவங்கிட்ட கேட்கவா? அவங்கிட்ட நான் என்னத்த கேட்க? என்னத்தனாலும் கேளுடி. நான் போய் கிச்சனை கிளீன் பண்ணிட்டு வரேன். மல்லிகா. சுபா. என்னடா? ஓய், இங்கதான் இருக்கியா? ஏண்டா, உனக்கு என்ன? உனக்கு காணும் வீடு ஃபுல்லா தேடுனேன். பார்த்தா கிச்சன்ல வந்து காலையில தானே 10 இட்லியை முக்குன. என்னன்னா 10 இட்லியா? ஆமாமா, நான் தான் பார்த்தேனே. அண்ணிட்ட இன்னும் 2 வைங்க, இன்னும் 1 வைங்க, லைட்டா சட்னி ஊத்துங்க, கொஞ்சம் லைட்டா சாம்பார் ஊத்துங்க. கேட்டு வாங்கி முக்குனேல. டேய் சக்தி. சரி, அதை விடு. காலையில ஏதோ பசி எடுத்திருக்கோம், சாப்பிட்டுட்ட. இப்ப எதுக்கு அதுங்கள கிச்சன்ல வந்து உட்காந்துருக்க? ஓய், வயிறா இல்ல பானையா? டேய். சாரி, அண்டாவா? ஏண்டா, ஏன் இப்படி என் உயிரை வாங்குற? நான் எங்க போனாலும் பின்னாடியே வர. என்கிட்ட வந்து வம்பு இழுக்குற. சரியில்லடா நீ. டேய், நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் முடியிருக்கும்னே. என்கிட்ட வந்து ஒழுங்கா பேசிருக்கியாடா? ஆமால. சொல்லுடா, பேசிருக்கியா? இல்ல சுபா. பிறகு எதுக்குடா இப்ப மட்டும் பேசுற? இப்ப நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சே. டேய், நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றேனே. பிடிக்கலன்னு சொன்னா பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுமா? டேய், ஏண்டா என் உயிரை வாங்குற? நேரம் போக மாட்டேங்குது சுபா. நானும் வீடு ஃபுல்லா சுத்தி வந்துட்டேன். வீட்டுல உள்ள அம்மா, அண்ணி, அப்புறம் வள்ளியக்கா அவங்களையும் சுத்தி வந்துட்டேன். என்ன பண்ணாலும் நேரம் போக மாட்டேங்குது. ஒழுங்கா நான் ஆபீஸ்க்கு போக சொல்லியிருந்தா கூட ஜாலியா போயிருப்பேன்டி. நான் கல்யாணம் பண்ணி வச்சு அதை விட கொடுமையா 1 வாரம் வீட்டுல இல்லைன்னு இருக்க வச்சிட்டாங்க. சொல்லு, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா? போடா போ, அந்த செவத்துல போய் 4 முட்டு. நேரமும் போகும், மயக்கமும் வரும். உன் உலகத்திலே இருக்க மாட்ட. ஓய், நேரம் போக வழி கேட்டா பரலோகம் போக வழி சொல்ற. என்கிட்ட கேட்டா அப்படித்தான் சொல்லுவேன். இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி என்கிட்ட வந்து பேசுற வேலை வச்சுக்காத. எனக்கு பிடிக்கலனா பிடிக்கல, புரிஞ்சதா? என்னடா? நிஜமாலே என்ன பிடிக்கலையா? அது சொல்லு சுபா, பிடிக்கலையா? சக்தி, அது பிடிக்கல. சுபா, உன் ஆந்த கண்ணால என் கண்ணை பார்த்து சொல்லு. உண்மையிலே என்ன பிடிக்கலையா? பாரு, நல்லா பாரு. என்னம்மா ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க? டக்குன்னு பார்த்து சொல்லுமா. அந்த கண்ணை பார்க்க பயமா இருக்குல்ல? டேய் போய் தொட. சீ, ஏறுமே. பிடிக்கலடா, உன்னை பிடிக்கவே இல்ல. போதுமா? அப்பாடா, இந்த வார்த்தையை உன்கிட்ட கேட்க தான் வந்தேன். இப்ப மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. சரி ஓகே, நான் இப்படியே போய் தூங்குறேன்.
இனி எனக்கு நல்லா தூக்கம் வரும். அதான் உன்கிட்ட சண்டை போட்டேன்ல. டேய் ஏய், மதிய சாப்பாட்டுக்கு என்னை எழுப்பி விடு. நீ ஏன் முக்கிக்காத, புரியுதா? சக்தி. ஏய், அவ்வளவுதான். இனி தூங்கி எழுந்துட்டு வாரேன். நேரம் போலாட்டி உன்கிட்ட சண்டை போடுறேன். பாய். உன் கூட சண்டை போடவும் நல்லா தான் இருக்கு. முந்தியெல்லாம் என்கிட்ட பேசவே மாட்டேன், ஆனா நீ பேசுறது நல்லா இருக்குடா. ரொம்ப நல்லா இருக்கு. டேய் தர்மா, இதே பொழப்பா போச்சு. வருஷம் வருஷம் ஒருத்தன் வந்து முடியாம படுத்துக்கிறான். அவன் குடும்ப செலவு முதற்கொண்டு நாமளே பாக்குற மாதிரி ஆகுது. டேய், என்னடா பண்ண சொல்ற? ஒரு கம்பெனின்னு வச்சு நடத்தினா எல்லாத்தையும் பார்க்க தான் செய்யணும். என்ன தர்மா இது? நமக்குன்னு லாபம் வர காசு போற இவங்க குடும்பத்துக்கு செலவு பண்ணவே சரியா போகும் போல. டேய், நீயும் அம்மா மாதிரி புலம்பாதடா. இதெல்லாம் பார்த்தா கம்பெனின்னு வச்சு நடத்தவே முடியாது. என்னமோ நம்ம அப்பா இருக்கிற வரைக்கும் இப்படி எல்லாம் செலவு வந்தாதான் தெரியல. ஆனா லாபம் மட்டும் கொட்டுச்சு. நல்ல சம்பாத்தியம் பண்ணாருடா. ஆனா நமக்கு தான் இந்த ட்ரிக் தெரியல. நீ வேற ஏன்டா அவரை ஞாபகப்படுத்திட்டு? விடு. அவரெல்லாம் நிறைய பழக்கம் உள்ள மனுஷன். அவரை தேடி ஆர்டர் வரும், உங்க ப்ராடக்ட செஞ்சு கொடுங்கன்னு ஆளுங்க வந்து கொடுப்பாங்க. எங்க நாம ஒவ்வொரு கம்பெனியா போய் நாயா பிச்சை எடுத்தாலும் நம்ம மூஞ்ச ஏற இறங்க பார்த்துட்டு போயாங்கிறாங்க. உண்மைதான் தர்மா. அப்பாக்கு இருந்த மரியாதை மதிப்பெல்லாம் நமக்கு கிடையாது. ஆமாண்டா, வேலைக்காரனுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கே மூக்கால அழுகுற. இதுல மதிப்பு மரியாதைலாம் எதிர்பாரு. ஆமால. சரி விடு. இவங்க எப்படி இங்க வந்திருக்காங்க? சிவானி. ஹே, அன்னைக்கு நம்ம பாப்பாவை தூக்கிட்டு போனாங்க. இன்னைக்கு சிவானிய பார்த்து நம்ம பாப்பா நினைச்சு ஏதாவது ரியாக்ட் பண்றாங்களான்னு பாப்போமா? ஏதாவது யோசித்தாங்க இல்ல பக்கத்துல நெருங்கி வந்தாங்கன்னா இவங்களால நம்ம பாப்பாவுக்கு திரும்பவும் ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். எப்படினாலும் இந்த வழியா தான் போனோம். சிவானிய பார்க்காம போக மாட்டாங்க. ஆனா நாம இங்க இருக்கிறது சரியில்லை. இவங்க என்ன பண்றாங்கன்னு வாட்ச் பண்ணலாம். இவங்களுக்கு தெரியாம இருக்கணுமே. ரைட், அந்த ரூம் பக்கத்துல போய் நிப்போம். இந்த பக்கம் தானே வரணும். சிவானிய பத்தி என்ன பண்றாங்கன்னு பாப்போம். சிவானி, அவங்க போன் பேசுனதெல்லாம் ஓகே. ஆனா நீ எனக்கு ஆக்சிடென்ட் நீ எப்படி நினைச்ச? ராம், அது அவங்க பேசும்போது நீ நினைச்சுக்கிட்டே ராம். நான் நினைச்சுக்கிட்டியா? அப்பனா அவங்க எனக்குன்னு எதுவுமே சொல்லலையா? இல்ல ராம், ஓரமா தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப பரபரப்பா பேசினாங்களா. நீ தானே பைக்க ஓரமா நிப்பாட்டிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொன்ன. சரிதான், சொன்னா எனக்கு ஆக்சிடென்ட் நினைச்சுக்குவியா? அது சரி, நினைச்சா ஓகே. திரும்பவும் கால் பண்ணி டீடைலா கேட்டிருக்கலாம்ல. அது ஏன் கேட்கல? தெரியல ராம், உனக்குன்னு நான் நினைச்சிட்டு எனக்கு அந்த டைம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சா. எனக்கு உன்னை பார்க்கணும்னு மட்டும்தான் தோணுச்சு. அதான் ராம் வேகமா ஆட்டோ பிடிச்சு வந்தேன். ஆட்டோ பிடிச்சு வந்தியா? தனியாவா வந்த? சேஷா அவ டெம்பிள் கூட பேங்க் போயிட்டா. ஹோ ராம், நான் உன்னை பார்க்க வர அவசரத்துல ஐயோ ஆபீஸ்ல யார்கிட்டயுமே சொல்லல. சொல்லலையா? சொல்லாமையா வந்த? ஆமா ராம், கால் வந்ததும் அழுகையா வந்ததா, அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டேன். ஓஹோ, ஆமா, எதுக்கு அழுதுகிட்டே வந்த? ராம், உனக்கு ஆக்சிடென்ட் நினைச்சு. சரிதாமா, எனக்கு ஆக்சிடென்ட். நீ ஏன் அழுத? ராம், பிறகு நான் அழுகாம யார் அழுவா? எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? சிவானி, அதான் நீ எதுக்காக பயந்த, நீ எதுக்காக அழுத? எனக்கு ஆக்சிடென்ட்ல ஏதாவது ஒண்ணுனா என் அப்பா அழலாம், என் அப்பா பயப்படலாம். நீ எதுக்குமா பயந்த? ராம், என்ன இப்படி கேக்குற? உனக்கு ஒண்ணுனா நான் அப்பனா பேசாம இருப்பேனா? ஏய், அதான் எதனாலன்னு கேக்குறேன். எதனாலனா? சிவானி, உனக்கு புரியலையா? எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எங்க அப்பா இருக்காங்க, கவலைப்பட. நீ யாரு? நானு சொல்லு, நீ யாரு? எனக்காக நீயே அழுதுகிட்டே வந்த. அதுவும் இல்லாம நான் இங்க நின்னு பார்க்கும் போதே ராம் ராம்னு கத்திக்கிட்டு இருந்த. இந்த ஒரு 5 நிமிஷத்திலே நீ ஒரு 4-5 ராம் போட்டிருப்பேனா? ஆபீஸ்ல இருந்து இங்க வரைக்கும் வர வரைக்கும் எத்தனை ராம் சொல்லிருப்ப, எவ்வளவு அழுதுருப்ப, யார என்னென்ன பாடுபடுத்திருப்ப. அது சொல்லு சிவானி, இதெல்லாம் எதுக்காக? ராம், சொல்லுமா. இப்ப கூட என்ன பார்த்ததும் ஒரே வந்து என் மேல விழுந்து என்ன கொல்ல பார்த்த. ராம், இல்ல, நான் அதை தப்புன்னு சொல்லல. என்ன பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷமா என் மேல ஓடியே வந்து விழுகிறேனா அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்?
அதான் நானும் கேக்குறேன். இப்ப கூட பாரேன், ஹாஸ்பிட்டல்னு பார்க்காம சுத்தி எத்தனை பேர் இருக்காங்கன்னு கவனிக்காம என்ன இருக்கா புடிச்சிட்டு நிக்கிற. அ, அ, ராம் ஐய விடு விடு ராம். ஓய் விடா, ஃபர்ஸ்ட் வந்து புடிச்சது நீ. இருக்கட்டும், அதுக்காக உடனே புடிச்சு வச்சுக்குவியா? ஓய் ஓய் விடுங்கறேல. ஐய, கைய சும்மாதாமா வச்சிருக்கேன். போதுமா? என்னமோ உன்னை புடிச்சு கட்டி வச்ச மாதிரி பேசுற. ஆ, ஆ, அது இப்ப கூட நான் என் கைய எடுத்துட்டேன். ஆனா நீ சாரி ராம். என்னன்னா என்ன சாரி? இவ்வளவு நேரம் என் அனுமதி இல்லாம என்ன புடிச்சுக்கிட்டு இருந்த. ராம் சரி சரி, அத கூட விடு, நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். மன்னிச்சு விடுறியா? ஆமா ஆமா, சரி ஓகே, பேச்ச மாத்தாத. இவ்வளவு நேரம் நான் சொன்னதுக்கெல்லாம் என்ன காரணம்? டேய் பசுபதி, காசெல்லாம் கட்டிட்டேல? கட்டிட்டேன். அவன் கையில 5000 ரூபாயும் கொடுத்துட்டேன். சரிடா, வா கிளம்பலாம். டேய், இனி ஹாஸ்பிட்டல் பக்கம் வர வேண்டியல. ஏண்டா? டேய், இது அந்த போலீஸ்காரன் ஊருடா. போலீஸ்காரன்? நீ அவன்கிட்ட ஆட்டி மிரட்டெல்லாம் வாங்கினதில்ல, அதனால உனக்கு தெரியல தர்மா. இந்த ஊருக்கு காலடி எடுத்து வைக்கும் போதுல அவ்வளவு பயந்தேன், இந்த போலீஸ்காரன் கண்ணுல பட்டுருவோமோன்னு. ஏண்டா அப்படி பயப்படுற? டேய், அவன் என்ன ஒரு ஆளை விட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கான்டா. அதுக்குதான் இங்க வர மாட்டேன்னு சொன்னேன். நீ தான் வழுக்க டைமா இழுத்துட்டு வந்த. ஏன் நம்ம கம்பெனில வேலை பார்க்கற வேண்டா? ஏதாவது ஒண்ணுனா நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்துதான் பார்க்கணும். அதான் மரியாதை. நல்ல மரியாதை. சரி சரி, ஒவ்வொரு நிமிஷம் இங்க நிக்கிறது ஆபத்து. வா போலாம். டேய் பசுபதி, என்னடா பேய பார்த்த மாதிரி அரல்ற? என்னாச்சு? அங்க அங்க பாரா, அவன்தான் ராமா. சொல்லு சொல்லு, என்ன காரணம்? டேய் தர்மா, போறா பாரு எப்படி நின்னு பேசிக்கிட்டு இருக்கானு. இவன்தாண்டா, இவன் தான் அந்த போலீஸ்காரன் மவன். ஓ டேய் பசுபதி, நம்ம சிவானியா இது? இப்படியெல்லாம் யார்கிட்டயும் பேச மாட்டாளேடா. நம்ம பக்கத்திலே வந்து நிக்க மாட்டா. நம்ம என்னைக்கிட அவளுக்கு அண்ணனா நடந்திருக்கோம். அண்ணனா இருந்தா தானே அவ தங்கச்சியா பக்கத்துல வந்து நிப்பா. ஆமாண்டா, இப்ப பக்கத்துல. தப்பா நினைச்சுக்காத தர்மா, இது அண்ணன் தங்கச்சியாலாம் இல்லவே இல்ல. மூஞ்ச பார்த்தா தெரியல. தர்மா, இப்ப போய் என்ன பண்ணலாம்? டேய் இது ஹாஸ்பிட்டல்ரா. அதுக்காக விட்டுட்டு போயிடலாமா? இல்ல இல்ல இல்லடா, நம்ம கத்தி சண்டை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாதானே தப்பு. சைலண்டா மிரட்டுவோம். மிரட்ட போறியா? தர்மா, அவன் போலீஸ்காரன் அவன். அவனெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. அவன் மினுக்கவும் ஒன்னும் பண்ண முடியாது. சிவானிய தனியா கூப்பிட்டு வச்சுதான் பேச முடியும். டேய் ஆமா, இது சிவானியா இல்ல அவனோட தங்கச்சியா? என்ன தர்மா குழப்புற? இல்லடா, நேத்து தான் வந்து வாங்கன்னு வாங்கிட்டு போனா, திரும்ப அவன் தங்கச்சி கிட்ட போனா. ஐயோ தர்மா, இந்த பையன் கூட தான் சிவானி பழகுறா. இது நம்ம சிவானி தான். சரிடா, அப்பனா என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். சிவானி கிட்ட பேசுவோம். அவ ஏதாவது வம்பு பண்ணானா அப்புறம் அதுக்கு தக்கன பேசுவோம். வாடா வாடா, இந்த விட்டா வேற சான்ஸ் கிடைக்காது. சரி தர்மா. டேய் பசுபதி, சொல்லு தர்மா. இங்க பாரு, நீ எதுவும் பேசாத. ஏற்கனவே நீ பேசிதான் பிரச்சனையாச்சு, அதனால நான் பாத்துக்கிறேன். சரி தர்மா. வாடா. ராம் போதும் போதும், விட்டா நீ வாட்டுக்கு பேசிட்டே போற. இங்க பாரு, நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒண்ணுனா எல்லாருக்கும் துடிக்க தான் செய்யும். அந்த மாதிரி தான் நானும் வந்தேன். ஓவரா பேசாத. எப்படி ஃப்ரெண்டு தான் ஓடியே வந்து கொலை பண்ண நினைச்சியா? ராம் இங்க பாரு, கொஞ்சம் நான் லூஸ்ல விட்டுருந்தேன், பக்கத்து பெட்ல என்ன அட்மிட் பண்ணிருப்பாங்க. ராம் கிண்டல் பண்ணாத. இல்லம்மா, அவ்வளவு பாசத்தோட வெறியோட ஓடி வந்தியா இல்லையா? ஃப்ரெண்டு தான் இப்படிலாம் பண்ணுவாங்களா? ஏய், லவ்வுக்கு மேல ஃப்ரெண்டு, அத தெரிஞ்சுக்கோ. என்னம்மா? அது நான் லவ்வா லவ் இல்லையான்னு கேட்கவே இல்லையே. ஐயோ சிவானி. என்ன சிரிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி வா, ஆபீஸ் போலாம். ஏய், ஒருத்தவர் சீரியஸா அட்மிட் பண்ணிருக்குமா? எவ்வளவு டென்ஷனா இருந்தேன் தெரியுமா? நீ வந்து ஐயோ அவரை மறந்தே போயிட்டேன். சரி, வந்த வழியா அப்படியே ஆட்டோ பிடிச்சு போயிடு. ஃபர்ஸ்ட் போய் நம்ம எம்டி கிட்ட பேசு. நான் அந்த பையனோட சொந்தக்காரங்க வந்ததும் பேசிட்டு வரேன். இல்ல இல்ல, என்ன? அவங்க வரட்டும், நான் உன் கூடயே வரேன். லவ் வந்தாச்சு. என்ன ராம்? ஒண்ணு இல்லம்மா, இரு இரு, உன் வாயால சொல்ல வைக்கிறேன். இங்க வச்சு சொன்னா நல்லா இருக்காது. பாத்துக்கிறேன். பாரு பாரு, ஹாஸ்பிட்டல் கூட பார்க்காம எப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கானு. ஆமாண்டா, இவளுக்கு சிரிக்க தெரியுங்கிறதே நான் இப்பதான் பாக்குறேன். கூப்பிடு தர்மா, கூப்பிட்டு என்னன்னு கேளு. ஷி. டேய் இவன் சரத்தனா? அண்ணனா? டேய், இது நம்ம சிவானி கிடையாதுடா, அவனோட தங்கச்சி.
ஐயோ தர்மா, சிவானி தான் தர்மா, சிவானி தான் இந்த ராம் கூட பழகிட்டு இருக்கா. டேய் டேய், நீ ஆரம்பத்துல இருந்து தப்பா பாத்திருப்ப. இது அவனோட தங்கச்சிடா. இல்ல தர்மா, டேய் பிறகு அண்ணன் கூப்பிடுறா. அதான் தர்மா எனக்கு குழப்பமா இருக்கு. என்னடா நடக்குது? ஐயோ தர்மா தெரியலையே. இவ அவனுக்கு தங்கச்சினா அப்ப நம்ம சிவானி? எங்கடா? இல்ல 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 தர்மா, அன்னைக்கு சிவானிக்காக தான் அந்த போலீஸ்காரன் என்ன வந்து மிரட்டினா, சொல்லி மிரட்டினா தர்மா, சிவானி பின்னாடி இனி வரக்கூடாதுன்னு. ஏய் அப்பனா அவன் யாரா? ஷோ தெரியலையே. சரி இப்ப இங்க இருந்து கிளம்பலாம், அப்புறம் பாத்துக்குவோம். அவன் நம்மள பாத்துட்டு தாண்டா வாரான். அங்க பாரு நம்மளையே முறைக்கிறான். அவன் ராமு இவ எல்லாரும் நம்மள பார்த்து என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கவங்கள இருந்து கிளம்பிடலாம். தர்மா அப்பனா காலம் வரும்டா. நேத்து நம்ம இடத்துக்கே வந்து எவ்வளவு கெத்தா உட்காந்து பேசிட்டு போனா, அது மாதிரி இவனை பார்த்தாலும் எனக்கு போலீஸா இருப்பானோன்னு சந்தேகமா இருக்கு. காலம் தெரியாம காலை விடக்கூடாது பசுபதி. வா வா கிளம்பலாம். பொறுமையா என்ன ஏதுன்னு விசாரிச்சு அப்புறம் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம். சரி தர்மா, இப்ப போலாம். தர்மா ஆனா இவங்க யாரையும் சும்மா விடக்கூடாது. அப்படிலாம் விட்டுற மாட்டேன்டா. நம்ம அம்மாக்காக, நம்ம கௌரவத்துக்காக நம்ம என்ன மனசுல நினைச்சுமோ அதை செஞ்சுதான் ஆவோம். இப்ப வாடா போலாம். ம். நம்மள பார்த்ததும் ஓடிட்டாங்கன்னா அப்பனா இவங்க அன்னைக்கு நம்ம சிந்துவை வேணுங்கனே கடத்துனாங்களா? நம்ம நம்ம சிந்துவை எதுக்கு இவங்க கடத்தணும்? சிந்துவுக்காக எதுக்கு இவங்க வராங்க? என்ன பிரச்சனை? இவங்க யாரு? இவங்க யாரு என்ன ஏது எல்லாத்தையும் விசாரிக்கணும். நேத்து மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது. சிந்துவுக்கு இவங்களால எந்த ஆபத்தும் வரக்கூடாது. சரத், ஹலோ ஹலோ சரத். ஆ ஆ ஆ சிவானி, என்னமா அழுதுகிட்டே வந்த மாதிரி இருந்தது? அச்சச்சோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சிவானி நான் பார்த்தேனே, அது ஒண்ணு இல்லடா. எனக்கு என்னமா ஆச்சோன்னு பயந்து போய் வந்திருக்கா. ஓ சரிமா, இவனுக்குலாம் ஒண்ணும் ஆகாது. இவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்து நீ இந்த மாதிரி எல்லாம் வராத. பார்த்து கவனமா வாமா. டேய் டேய். ஆமா நீங்க எங்க இங்க? ஒண்ணு இல்லம்மா, உன்னை பார்த்துதான் வந்தேன். அழுதுகிட்டே ரொம்ப ஸ்பீடா வந்த, அதான் ஏதோ ப்ராப்ளமா இருக்குமோன்னு வந்தேன். இல்ல இல்ல அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லனா. ஓகேமா, சரி இனி கவனமா போ. ம். ஆமா, நம்ம சிந்து மாதிரி தான் சிவானியும் இருக்கா. இவங்களால அப்பனா சிவானிக்கும் ஆபத்தா? நம்ம சிந்து நினைச்சு சிவானி ஏதாவது செஞ்சுட்டா? ஐயோ ஒரே குழப்பமா இருக்கு. அதை இவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். என்னாச்சு இவனுக்கு? அந்த இதுல இருந்து ஏதோ யோசனையில இருக்கான். டேய் 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 சரத், சொல்லுடா. என்னடா பேசுறது எங்க கிட்ட, மனசெல்லாம் எங்கேயோ இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சிவானிய தனியா விடாத, கூடவே கூட்டிட்டு போ. கூடவே கூட்டிட்டு போவா? அதுக்கு அவ சரின்னு சொல்லணுமே. டேய் கூட்டிட்டு போடா, தனியா எங்கேயும் விடாத, புரியுதா? சிவானி நான் கிளம்புறேன், பாத்திரு. சரிண்ணா. என்னாச்சு இவனுக்கு? இவனுக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ராம், ஏ ராம். என்னம்மா? கேட்டுக்கிட்டியா? என்ன பாதுகாப்பா பத்திரமா கூட்டிட்டு போணுமா? கூட்டிட்டு போறியா? பேச்செல்லாம் நல்லா பேசு, ஆனா மனசுல உள்ளதை மட்டும் சொல்லாத. சரி ராம். சரிதான்.